ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அடுத்த மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதிகள்ல நம்ம இந்தியாவிற்கு வரவிருக்காரு. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பல வருடங்களா நடந்து வர பைலாட்ரல் சுமிட்ல கலந்துக்கிறதுக்காக இவர் அடுத்த மாதம் இந்தியாவுக்கு வராரு. இதற்கு முன்னாடி அவர் எப்ப இந்தியாவுக்கு வந்தாருன்னா 2021ஆம் ஆண்டுல அவர் இந்தியாவுக்கு வந்தாரு. ரஷ்யா யுக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அதாவது 2022ஆம் ஆண்டுக்கு அப்புறமே அவரு இந்தியா பக்கமே வரல. முதல் முறையா ஒரு 4 ஆண்டுகள் கழித்து அவர் மீண்டும் இந்தியால கால் வைக்க போறாரு. ஒரு பக்கம் இந்தியாவும் ரஷ்யாவும் அவங்களுடைய நல்லுறவையும் ட்ரேடையும் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவை எப்படி எல்லாம் சீர்குலைக்கலாம் அப்படின்ற எல்லா முயற்சியிலையும் அவங்க இறங்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்குற ஒரு காரணத்தினால நிறைய ரஷ்யன் கம்பெனிஸ் அவங்க பிளாக் லிஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியால இருந்து போற எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு 50% டேரிஃப்ஸ் அவங்க விதிச்சாங்க. இது மாதிரியே நிறைய நெருக்கடிகளை அமெரிக்கா நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல விளாடிமிர் புட்டின் அவர்கள் அடுத்த மாதம் இந்தியாவுக்கு வராரு. இந்த மீட்டிங்ல இவங்க அக்ரிகல்ச்சரல் அண்ட் நியூக்ளியர் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. நிறைய டிஃபென்ஸ் டீல்ஸும் சைன் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. அதுவும் குறிப்பா இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு முதுகெலும்பா இருக்கிற S-400 ஆகட்டும் இல்ல S-500 ஆகட்டும், அதே மாதிரி ரஷ்யாவுடைய மோஸ்ட் அட்வான்ஸ்டு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸான S-57 தொடர்பான டீல்ஸும் இந்த மீட்டிங்ல சைன் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த மீட்டிங் ஆனது ஒரு பக்கம் நடக்கவிருக்கிற நிலையில அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீதான இம்போர்ட் டாரிஃபை குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.